நாகரிகமும் ஒரு நதியின் கரையில்தான் பிறக்கிறது. ஒவ்வொரு நதியும் வெறும் நீரை மட்டுமல்ல, மக்களின் வாழ்க்கையையும் பண்பாட்டையும் வரலாற்றையும் சுமந்து செல்கிறது. 1000 ஆண்டுகளாக வட தமிழகத்தின் நிலத்தை நனைத்து பல தலைமுறைகளின் வாழ்வை வடிவமைத்த நதி பாலாறு. அந்த பாலாற்றின் கரையில் பசுமையை போர்த்தி கொண்டு ஆற்றங்கரை நாகரிகத்தின் அடையாளமாக அமைதியாக நிற்கும் ஓர் அழகிய கிராமம் ராமநாயக்கன்பேட்டை. காலம் முழுவதும் கடலை நோக்கி பாய்ந்த பாலாறு இன்று இந்த மண்ணின் தாகத்தை தீர்க்க நின்று செல்ல காத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் பாலாற்றின் குறுக்கே எழுப்பப்பட்ட இந்த முதல் தடுப்பணையால் சுற்றுவட்டார வாழ்வாதாரத்தை வளப்படுத்த காத்திருக்கிறது பாலாறு. இது வெறும் கான்கிரீட் கட்டுமானம் அல்ல, ஆயிரக்கணக்கான விவசாயிகளின் எதிர்காலம், வறண்ட நிலத்தின் மறுபிறவி, பசுமையின் புதிய அவதாரம். இது ஒரு தடுப்பணையின் கதை அல்ல, தண்ணீருக்காக காத்திருந்த மண்ணின் கதை, உழைப்பை நம்பி வாழ்ந்த மனிதர்களின் கதை, பாலாற்றின் கரையில் மீண்டும் பிறக்கும் பசுமையின் கதை. ஆக மொத்தத்தில் இது ராமநாயக்கன்பேட்டையின் புதிய அத்தியாயம். பாலாற்றின் கரையில் மீண்டும் பிறக்க காத்திருக்கிறது ராமநாயக்கன்பேட்டையின் மண்.